Hi, hello, good morning. Welcome to my PTMS channel. This video sponsored by Buy More eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். Buy More eShopping. அன்பார்ந்த PTMS சேனலின் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இதுவரை ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது முருகனின் ஆறுபடை வீடுகளை பற்றி தான். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போவது முருகனின் 6வது படை வீடான பழமுதிர் சோலையை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் கொடுங்க, பிடிச்சிருந்தால் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் முருகனின் 6வது படைவீடு. இது இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் மதுரையிலிருந்து 15 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. முருகன் சிறுவனாய் வந்து ஔவையாரை சோதித்தது இங்குதான் என்று நம்பப்படுகிறது. பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் கார்த்திகை வழிபாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயிலாகும். இது மதுரையில் ஒரு மலை மீது அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது. இது விஷ்ணு கோயிலான அழகர் கோயிலுக்கு அருகிலே அமைந்துள்ளது. பூமியில் முருகனின் 6 படை வீடுகளில் கடைசி படைவீடாக திகழும் பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் உள்ளது. கோயிலில் உள்ள நாவல் மரம் அக்டோபர் முதல் நவம்பர் வரையிலான மாதங்களில் காய்க்கும் என்று அறியப்படுகிறது. இந்த மரங்கள் ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான மாதங்கள் மட்டுமே காய்க்கும் என்று அறியப்படுவதால் இக்கோயிலில் காய்க்கும் நாவமரங்கள் ஒரு ஆச்சரியமான உண்மையாகும். புகழ்பெற்ற தமிழ் பெண் கவிஞர்களில் ஒருவரான ஔவையார் தற்போது கோயில் அமைந்துள்ள இடத்தை கடந்து சென்று கொண்டிருந்தார். பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியாக வசனங்களை கற்பிப்பதற்கும் அறிவை பரப்புவதற்கும் அவர் வெகு தொலைவில் அறியப்படுகிறார். மாடு மேய்க்கும் சிறுவனின் வேடத்தில் முருகப்பெருமான் This video sponsored by Buy More eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். Buy More eShopping. மாடு மேய்க்கும் சிறுவன் வேடத்தில் முருகப்பெருமான் நாவல் மரத்தில் அமர்ந்திருந்தார். ஔவையார் அந்த மரத்தடியில் கீழ் அமர்ந்து ஓய்வெடுத்தார். ஓய்வெடுத்து கொண்ட ஔவையாருக்கு பசி அதிகமானதால் மரத்தின் மேல் இருந்த முருகப்பெருமானின் அச்சிறுவனிடம் பழங்களை உருக்குமாறு கேட்டார். அவரும் சம்மதித்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா பாட்டி என்று கேட்டார். அந்த மூதாட்டிக்கு அர்த்தம் புரியவில்லை. இருப்பினும் சுட்ட பழங்களையே கொடுக்குமாறு கேட்டார். அவர் கூறியவுடன் மரங்களில் இருந்த பழங்களை உலுக்கினார் அச்சிறுவனாக இருந்த முருகப்பெருமான். அவைகள் அனைத்தும் கீழே விழுந்து மண்ணில் தூசிகளாயின. அவற்றை சுத்தம் செய்வதற்காக ஔவையார் தூசியை வாயால் ஊதினார். தூசியை அகற்ற முயன்றார். பின்னர் அச்சிறுவன் பாட்டியை பார்த்து, பாட்டி பழம் சுட்டுவிட்டதா என்று கேட்டார். This video sponsored by Buy More eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். Buy More eShopping. இக்கோயிலின் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி. தலவிருட்சம் நாவல் மரம். தீர்த்தம் நூபர கங்கை. தனது புலமையினால் உலகின் புகழ் உச்சிக்கே சென்ற ஔவையாருக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டதை அந்த அகங்காரத்தில் இருந்து ஔவையை விடுவிக்க எண்ணிய முருகப்பெருமான் ஔவையை மதுரைக்கு காட்டு வழியாக கடந்து செல்லும் வழியில் ஆடு மேய்க்கும் சிறுவனாக தோன்றி வந்தார்.
அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தின் கிளையில் ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டார். நடந்து வந்த களைப்பில் அமர்ந்த அந்த மரத்தடியில் ஔவையார் நீண்ட தொலைவு பயணத்தில் இருந்ததால் ஔவையாருக்கு களைப்பும் தந்திருந்தது, வயிறும் பசி ஏற்பட்டது. அப்பொழுது தற்செயலாக மாடு மேய்க்கும் சிறுவன் மரக்கிளையில் அமர்ந்திருப்பதை கண்ட ஔவையார், அந்த மரத்தில் இருந்த நாவப்பழங்களில் கொஞ்சம் முழுக்கும் எனக்கு கொடுக்க முடியுமா குழந்தாய் என்று கேட்டார். சிறிது நாவப்பழங்களை பறித்து தர முடியுமா என்று கேட்ட ஔவையாருக்கு முருகப்பெருமான், சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா பாட்டி என்று கேட்டார். சிறுவனின் கேள்விக்கு ஔவைக்கு புரியவில்லை. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். பை மோட் ஷாப்பிங். பழங்களில் கூட சுட்ட பழம் சுடாத பழம் இருக்கிறதா என்று எண்ணி விளையாட்டாக சுடாத பழத்தையே கொடப்பா என்று கேட்டார் ஔவையார். சுடாத பழம் வேண்டுமா? சரி, உலுக்கி விடுகிறேன். சுடாத பழமா பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி நாவல் மரத்தை உலுக்கினார் சிறுவனாக மாறிய முருகப்பெருமான். அதிலிருந்து கீழே விழுந்த நாவப்பழங்கள் பொறுக்கிய ஔவையார் அந்த பழத்தில் மணல் ஒட்டி கொண்டிருப்பதை நீக்கும் பொருட்டு வாயால் ஊதினார். அதை பார்த்து கொண்டிருந்த சிறுவனாக இருந்த முருகப்பெருமான், என்ன பாட்டி, பழம் சுடுகிறதா என்று கேட்டார். சிறுவனின் அந்த கேள்விக்கு ஔவையின் அகங்காரம் பறந்து போனது. தன்னையே சிந்திக்க வைத்த அந்த சிறுவன் நிச்சயம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். பை மோட் ஷாப்பிங். தன்னையே சிந்திக்க வைத்த இச்சிறுவன் நிச்சயம் மானுடராக இருக்க முடியாது என்று எண்ணிய ஔவையார், குழந்தாய், நீ யாரப்பா என்று கேட்டார். மரக்கிளையிலிருந்து குதித்த சிறுவன் முருகப்பெருமானாக சுயரூபத்தை காண்பித்தார். ஔவையாருக்கு அருளினார். இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் இன்றும் சோலைமலையில் உச்சியில் காணப்படுகிறது. சோலைமலை முருகப்பெருமானுக்கு சற்று முன்னதாக இந்த மரத்தை இன்றும் நாம் பார்க்கலாம். உயிர்களின் மீது உலகப்பற்று என்னும் மணல் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதை போக்க வெறும் கல்வியறிவு மட்டுமே போதாது, இறைவன் அறிவும் மெய்யறிவை தேவை. நான் என்ற பற்று அகன்றால் இறைவனை உணரலாம் என்ற தத்துவத்தை உணர்த்தவே முருகப்பெருமான் நடத்திய திருவிழா. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். பை மோட் ஷாப்பிங். அடுத்தவே முருகப்பெருமான் நடத்திய திருவிளையாடல். 6 படை வீடுகளில் மூலஸ்தானங்களில் தம்பதியுடன் முருகன் காட்சி தரும் கோயில் சோலைமலை மட்டுமே. கந்த சஷ்டி விழாவின் தொடர்ச்சியாக இங்கு திருக்கல்யாணமும், முருகன் ஔவையாருக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என கேட்ட திருவிளையாடலும் நடத்தப்படுகிறது. சாதாரணமாக நாவல் மரத்தில் ஆடி ஆவணி மாதங்களில் பழம் பழுக்கும். ஆனால் இத்தலத்தில் உள்ள நாவல் மரம் சஷ்டி காலமான ஐப்பசி மாதத்தில் பழம் பழுக்கும் அதிசயம் நடக்கிறது. இன்றும் நடக்கிறது. 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமையான இக்கோயில் ஆரம்ப காலத்தில் வேல் மட்டுமே இருந்தது. பிற்காலத்தில் வள்ளி தெய்வானுடன் தியான ஆதி வேலுடன் ஒரே இடத்தில் முருகன் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கும் சிலை அமைக்கப்பட்டது. முருகனுக்கு வலப்புறம் வித்தக விநாயகர் சன்னதி உள்ளது. பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலில் இருந்து மலை மீது சிறு தூரம் சென்றால் நூபுர கங்கை தீர்த்தம் உள்ளது. இந்த தீர்த்தத்தில் நீராடி காவல் தெய்வமான ராக்காயி அம்மனை தரிசிக்கலாம். மலை அடிவாரத்தில் கள்ளழகர் கோயில் அமைந்து உள்ளது. தமிழ் வருடப்பருப்பு வைகாசி மாதம் ஆடி கிருத்திகை, ஆவணி பூரத்தில் வருஷாபிஷேகம், கந்தசஷ்டி, கிருத்திகை, கார்த்திகை, சோமவாரம், திருக்கிருத்திகை, பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்கள் நடைபெறுகிறது. திருமண தடை உள்ளவர்களும் புத்திர பாக்கியம் வேண்டுவர்களும் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று வழிபாடு செய்கின்றவர் அனைத்தும்
இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் நிறைவேறும். முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி வழிபட்டால் அவைகள் யாவையும் நிறைவேறுகின்றது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்குமே திறந்திருக்கும் ஒரே கோயில் முருகன் கோயில் இதுதான். மதுரையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள கோயிலுக்கு செல்வதற்கு மதுரையில் இருந்து தொடர்ந்து பஸ் வசதி உள்ளது. மலை அடிவாரத்தில் உள்ள அழகர் கோயில் வரை பஸ் செல்லும். அங்கிருந்து பழமுதிர்ச்சோலை செல்வதற்கு தேவஸ்தான சார்பில் பஸ் வசதி செய்யப்பட்டுள்ளது. வேன் ஆட்டோ வசதியும் உள்ளது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, விரைவேல் முருகனுக்கு அரோகரா. நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் PTMS சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுறங்க மறந்துடாமல். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.